தங்களிடம் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கு ஈரான் தயாராகிவிட்டது என்று சொல்லிக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல முக்கியமான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கார், நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கார். எனவே இந்த காணொலியில் ஒன்னொன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி. அதுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறத நம்பலாமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாததா? எவ்வளோ காலமாக செய்திகளை பார்த்துட்டு வாரீங்கள், எவ்வளோ காலமாக ட்ரம்பினுடைய பேச்சுக்களை கவனித்து கொண்டு வாரீங்கள். இன்றை கொண்டு சொல்லுவார், பிறகு நாளை கொண்டு சொல்லுவார். இருந்தாலும் இப்போ இந்த நிமிஷம் கடைசியாக என்ன சொல்லியிருக்கார் அதை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதை நம்பணும் என்று சொல்லி அவசியம் இல்லை, இருந்தாலும் கேட்டு வைப்போம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். So very important is that Iran does not have a nuclear weapon, and they've agreed to that. Iran's agreed to that. முதலாவது சொல்லியிருக்கார், ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை போடுவதற்கு, டீல் ஒன்றை போடுவதற்கு நாங்கள் மிகவும் நெருங்கி வந்து விட்டோம், கிட்ட வந்துட்டோம். அப்பா 2 நாடுகளும் கிட்ட வந்துட்டோம். இந்த கையெழுத்து போடுறது மட்டும்தான் வேலை, பேப்பரெல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் எழுதியாச்சு, கையெழுத்து போடுறது மட்டும்தான் வேலை. அந்த அளவுக்கு நெருங்கி வந்து விட்டோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மிக நல்லுறவு, முன் எப்போதும் இல்லாதவாறு மிக அருமையான நல்லுறவு ஒன்று இப்போ தோன்றியிருக்காம். 2 நாடுகளுக்கும் இடையில் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உருவாகி இருக்காம். அதில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? தன்னால் நம்பவே முடியலையா, நம்ப முடியாத அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ரிலேஷன்ஷிப் உருவாகிருக்காம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் என்று சொல்லியிருக்கிறார். இது 2வது. 3வது சொல்லியிருக்கார், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக ஒப்படைப்பதற்கு ஈரான் ஓகே சொல்லியிருக்கிறது, தயாராக இருக்கிறது என்று சொல்லியும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் ஈரான் அப்பவும் சொன்னது. அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் பேச்சுவார்த்தையில் நடந்தது தானே, அதுலேயும் ஈரான் இதைத்தான் சொன்னது, எங்களுக்கு யுரேனியமே வேண்டாமப்பா, நீங்களே கொண்டு போங்க, உங்கள்கிட்டே தாரம் என்று சொன்னது. ஆனால் அதையும் மீறித்தான் சண்டே ஆரம்பித்து இந்த 39 நாட்களாக குண்டுகளை போட்டு ஹோர்முஸை மூடி எவ்வளவோ பிரச்சனைகள். எனவே இப்போ அதே விஷயத்தை திரும்ப ட்ரம்ப் சொல்லியிருக்கார், ஈரான் சொல்லியிருக்காம் யுரேனியத்தை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி, இந்த மாதம் 22ஆம் தேதி இந்த 2 வார கால யுத்த நிறுத்தம் முடியுது தானே. அப்போ அதுக்கு பிறகு அதை நீடிக்கிறதா இல்லையா எப்படி என்று சொல்லி ஒன்றும் தெரியலை தானே. ட்ரம்ப் சொல்லியிருக்கார் அதுக்கான அவசியமே இல்லையா, அதை நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் அதுக்கிடையில் டீல் சாத்தியமாயிருமாம். அதாவது இந்த வார இறுதியிலேயே, இன்றைக்கு வியாழக்கிழமை தானே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அப்போ 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் சனி ஞாயிறு வருது. இந்த வார இறுதியிலேயே, அதாவது இந்த சனி ஞாயிறே அந்த டீல் கையெழுத்து போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். இன்றைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளி, அங்கே 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் வீக்கெண்ட் தானே. எனவே இந்த வீக்கெண்டே ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் வச்சா அதுக்கப்புறம் அங்கே ஏப்ரல் 22ஆம் தேதி பெரிய விஷயமா இருக்காது. எனவே அதுக்கப்புறம் நிரந்தரமான சமாதானம் தானே. இதெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். ஈரான் தரப்பிலிருந்து இது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் இதுவரைக்கும் வெளிவரையில். எனவே பொறுத்திருந்து பார்க்கணும். We have a lot of agreement with Iran and I think something's going to happen very positive. அதுக்கு பிறகு என்ன மட்டும் சொல்லியிருக்காரு என்று சொன்னால், இந்த ஒப்பந்தம் எல்லாம் சரிவரமாக இருந்தால் தான் நேரடியாக பாகிஸ்தானுக்கு செல்வதற்கும் தயாராக இருக்கின்றேன், போயிட்டு நேரடியாக தான் கலந்து கொண்டு இந்த ஒப்பந்தத்தில் சைன் வைக்கிறதுக்கு. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், ஈரான் நாட்டு பிரதிநிதிகளை தான் நேரடியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன், பாகிஸ்தானில் வச்சு நேரடியாக சந்தித்து அந்த டீலில் சைன் வைக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். I would go to Pakistan, yeah. Pakistan has been great. They've been so good. Islamabad, I might go, yeah. அது மட்டும் இல்லாமல் இந்த முற்றுகை இருக்குதானே, கடல் முற்றுகை, பிளாக்கேட், அதை பற்றியும் ட்ரம்ப் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அது மிகவும் பலன் கொடுக்குதாம், தங்களுக்கு பயங்கர பிரயோசனமாக இருக்குதாம். சொல்லப்போனால் 39 நாட்கள் சண்டை பிடிச்சதை விடவும், குண்டுகள் போட்டதை விடவும் இது பிரயோசனமாக இருக்காம் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். இதன் மூலம் ஈரானை தாங்கள் கட்டுப்படுத்திட்டோம் என்று சொல்லியும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதெல்லாமே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கருத்துக்கள். இதை நம்பலாமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறத 100க்கு 100% நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டு வைக்கணும். பிறகு நாளைக்கு அவரே மாற்றி சொல்லுவார், அல்லது ஈரானிய தரப்புலேருந்து இல்லை நாங்கள் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையே, எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையே என்று சொல்லி ஈரான் தரப்பு சொன்னால் என்ன செய்கிறது. எனவே ஈரான் தரப்பு செய்திக்காகவும் நாங்கள் காத்திருக்கணும், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி. இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கருத்து. இந்த பிரச்சனை இங்கால போய்கொண்டிருக்கும் போது, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனானில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஹெஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டு வந்தது தானே, அது 10 நாட்களுக்கு
இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த 10 நாட்களில் வந்து இஸ்ரேலிய படையினர் பின்வாங்க மாட்டார்கள், அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிற இடத்துல இருந்து அப்படியே தான் இருப்பார்கள், பின்வாங்கி வர மாட்டார்கள் என்றதையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே லெபனானில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த தற்காலிகமான போர் நிறுத்தம் வந்து இங்கால ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் வந்து மிக முக்கிய ஒரு தடைக்கல்லை வந்து நகர்த்தி இருக்கிறது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அன்றைக்கு சனிக்கிழமை நடந்த முதலாம் சுற்று பேச்சுவார்த்தை இருக்குதானே, அது தோல்வியில் முடிஞ்சதுக்கான பிரதானமான காரணமே ஈரான் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தது, லெபனானில் வந்து யுத்த நிறுத்தம் செய்யப்படணும், ஹெஸ்புல்லா அமைப்பை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளணும், அங்கேயும் வந்து அமைதி திரும்பணும், அப்போ தான் நாங்கள் ஓகே சொல்லுவோம் என்று சொல்லி ஒரே பிடியாக நின்றது ஈரான். எனவே ஈரான் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக இப்போ லெபனானிலேயும் வந்து யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து சுமூகமாக முடியும் என்று சொல்லி ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். We're going to be meeting with Bibi Netanyahu, as you know, and the president of Lebanon, and I had a great talk with both of them today. They're going to be having a ceasefire, and that'll include Hezbollah, and I think it could be number 10 for me. எனவே வார செய்திகள் எல்லாத்தையும் கேட்கக்குள்ள வந்து நல்லா தான் இருக்குது, எல்லாமே ஒரு சாதகமான செய்திகளாகத்தான் இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதெல்லாமே வந்து அப்படியே நடைமுறைக்கு வந்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே. தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று, அதாவது இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று, லெபனானில் ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ தான் சமாதானம் வந்திருக்கு, பேச்சுவார்த்தை வரப்போகுது என்று சொல்லி சந்தோஷமாக சொன்னால், அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய வான்படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதாவது காசியே என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில் இதில் வந்து 8 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலர் படுகாயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சிலர் வந்து அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்கின்ற நடவடிக்கையில் இப்பொழுது லெபனான் அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் இந்த தகவலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தம் அறிவிச்சிருந்தவர் பிரித்தானிய நேரம் மாலை 4:30 மணிக்கு, இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது மாலை 6 மணிக்கு. எனவே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு 1.5 மணி நேரம் கழித்து இந்த தாக்குதல் நடந்திருக்குது. அது வந்து பலத்த சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது. போர் நிறுத்தம் என்று அறிவித்தா அந்த தாக்குதல் வந்து நிறுத்தப்படணும், அதுதான் போர் நிறுத்தம். அதை விட்டுட்டு போர் நிறுத்தம் அறிவித்து 1.5 மணி நேரம் கழித்து திருப்பியும் தாக்குதல் நடத்தி அதில் 8 பொதுமக்கள் கொல்லப்படுறதுன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். எனவே இப்படியான செய்தி ஒன்று லெபனானில் இருந்து வந்திருக்கிறது. லெபனானினுடைய நேஷனல் நியூஸ் ஏஜென்சி இந்த தகவலை வந்து வெளியிட்டுள்ளது. சிரியாவில் இருந்து அமெரிக்க படையினர் முற்றுமுழுதாக வெளியேறியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது சிரியாவில் வந்து உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா வந்து நிறைய பேசஸ் வைத்திருந்தது, நிறைய முகாம்கள் வைத்திருந்தது. அந்த முகாம்களை வந்து சிரிய அரசாங்கத்திடமே ஒப்படைக்கின்ற நடவடிக்கை வந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதலே ஆரம்பித்து கட்டம் கட்டமாக நடந்து கொண்டு வந்தது. அதில் வந்து இன்றைக்கு வந்து கடைசி முகாமும் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், 2014ஆம் ஆண்டு அமெரிக்க படையினர் சிரியாவுக்குள் போனார்கள். அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கேள்விப்பட்டது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ காலம் கழித்து, அதாவது 12 வருடங்கள் கழித்து இப்பொழுது அமெரிக்க படையினர் முற்றுமுழுதாக சிரியாவிலிருந்து வெளியேறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய சகல முகாம்களும், அதாவது அமெரிக்கா பாவித்த சகல முகாம்களும் வந்து இப்பொழுது சிரிய இராணுவத்தினர் அவற்றை பொறுப்பெடுத்திருப்பதாகவும் அந்த முகாம்களில் வந்து தங்களுடைய முகாம்களை நிறுவி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. யுத்த காலத்திலிருந்து அல்லது சமாதான காலத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.